எஸ்தரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் ரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவின் இடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. இந்த ஜெபத்துக்கு பின்னால நடந்தது என்ன? முதல்ல கலங்கிட்டுன்னு வாசிச்சீங்க. சூசான் நகரம் என்ன செய்து? இப்ப என்ன வாசிக்கிறீங்க? சூசான் நகரம் ஒரு ஜெபம் சூழ்நிலையவே மாத்துது. ஒரு ஜெபம் பிரச்சனையை மாத்துது. சொல்லுங்க, நீங்க எல்லாரும் சொல்லுங்களேன். ஒரு ஜெபம் கலக்கத்தையே மாத்துது. அல்லேலூயா. ஒரு ஜெபம். எந்த மனுஷன் அந்த ஆடையை அணியாம, எஸ்தர் கொடுத்து விட்ட மேன்மையான ஆடையை அணியாம ரட்டை உடுத்தி கொண்டு வஸ்திரத்தை கிழித்து கொண்டு சாமலில் உட்கார்ந்து ஜெபித்தானோ, இப்ப அதே மனுஷன் இளநீலமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரம் தரித்து, கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோமா? பெரிய பொன்முடியான். அதாவது அவனுக்கு 127 தேசத்தை ஆளுகிற மிகப்பெரிய பிரதானம். இன்னைக்கு யாருமே இதை பேசுகிறது கிடையாது. ஒரு தேசத்தின் எகிப்தின் ராஜாவுக்கு அதிபதியாக இருந்த யோசேப்பை பற்றி பேசுகிறோம். ஆனால் 177 தேசத்தை அவன் அதிகாரம் செய்த மொர்தெகாயை யாருக்கும் தெரியாமல் போய்விட்டது. ஒரு தேசம், 2 தேசம் இல்ல, 127 தேசத்திற்கும். அங்க அழகா சொல்லுது பாருங்க. பெரிய பொன்முடியும். பொன்முடினா என்னமா? கிரீடம். சாதாரண கிரீடம் அல்ல, பெரிய பொன்முடியும் பட்டும் ரத்தாம்பரமும் அணித்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டானாம். சூசான் நகரம் என்ன செய்தது? கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோம். வேதம் சொல்லுது, நீதிமான் நன்றாய் இருந்தால் பட்டணங்கள் களி கூறும். நீதிமான், சொல்லுங்க அந்த வசனத்தை. நீதிமான் நன்றாய் இருந்தால் பட்டணங்கள், துன்மார்க்கன் பெருகும் பொழுது என்ன உண்டாகுமா? கலக்கம், நிந்தை, வேதனை. ஸ்தோத்திரம். நீங்கள் நானும் நல்லா இருந்தால் நீதிமான் நாம இருக்கிற இடம் களி கூறும். அல்லேலூயா.